Hi guys, welcome to Harini Vlogs. இன்ட்ரடக்ஷனே இல்லாம தெரியுற லெவலுக்கு நான் இன்னும் லைஃப் எதுவும் பெருசா பண்ணல. ஸோ நான் முதல்ல வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட பேரு ஹரிணி. எனக்கு 25 years ஆகுது. எல்லாருக்குமே வந்து லைஃப்ல ஒரு ஆசை இருக்கும்ல, லைக் வந்து டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு. அதே மாதிரி ஒரு 5th standard படிக்கும்போது எனக்கு ஒரு இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ 5th standard இருந்து 8th standard வரைக்கும் அந்த ஆசை என்னை விட்டு போகல. 9th standard வரும்போது எனக்கு வந்து ஒரு டாக்டர் ஆனா எப்படி இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நான் 10th standardல ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணேன். அதனால வந்து நான் 11th standardல பயோமேக்ஸ் எடுத்தேன். 11th standard போகும்போது லைஃப்ல வந்து சைக்கிளிங் என்டர் ஆச்சு. நான் வந்து ஒரு ஸ்டேட் லெவல் சைக்கிளிஸ்ட், நான் ஒரு ரோட் சைக்கிளிஸ்ட், ஆல்சோ ஒரு ட்ராக் சைக்கிளிஸ்ட். ஸோ நான் வந்து சைக்கிளிங்குமே ஒரு சைட்ல பண்ணிட்டு இருந்தேன், நான் படிச்சுட்டும் இருந்தேன். 12th standardல நான் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு எனக்கு மார்க் வரல. ஸோ அப்போ டாக்டர் ஆக முடியாது அப்படின்னு தெரிய வந்துச்சு. அப்புறம் விருப்பமே இல்லாம கடுப்பாயி நான் வந்து பிஸ்காம் எடுத்தேன். ஸோ ஜென்ரலாக வந்து எல்லாரும் 12th standard முடிஞ்ச உடனே எக்ஸாம் ஃபியர் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக கொஞ்ச நாள் இருக்கணும்னு நினைப்பாங்களே. அதே மாதிரி தான் நானும் ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லாகவே வந்து என்ஜாய் பண்ணிட்டு பண்ணேன். பட் செகண்ட் இயர் போகும்போது என்னதான் கடுப்பாகி நான் வந்து டாக்டர் படிக்க முடியல, நான் விஸ்காம் எடுத்தாலும் எனக்கு வந்து ஃபோட்டோகிராஃபிலே இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக வந்துச்சு. நான் வந்து ஃபோட்டோகிராஃபி அண்ட் சைக்கிளிங் ரெண்டுத்துமே வந்து ஈக்குவலாக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் தேர்ட் இயர் முடிக்கிற டைமில் ஒரு DSLR Canon 5D Mark IV ப்ளஸ் வந்து கிட்லென் 1635 வாங்கினேன். நான் வந்து தேர்ட் இயர் முடிச்ச உடனே நான் ஒரு ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன்ல போய் ஒர்க் பண்ண ஜாயின் பண்ணேன். ஸோ கரண்டா நான் இப்போ வந்து அங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரீசனே வந்து நான் என் போட்டோகிராஃபி ஸ்டார்ட் பண்றதுக்கு தான். ஏன்னா நான் லாஸ்ட் 2 years வந்து போட்டோகிராஃபி எதுவுமே நான் கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல என்னால. இந்த சேனல்ல வந்து நெக்ஸ்ட் 100 daysக்கு டெய்லி டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல போயிட்டு டிஃப்ரெண்ட் பிக்சர்ஸ் வந்து நான் வச்சிருக்க கேமரால, நான் வச்சிருக்க லென்ஸ்ல நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். இந்த சேலஞ்ச் எனக்கே ரொம்ப பெரிய சேலஞ்ச். ஏன் அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து காலையில இன்னைக்கு 8 மணிக்கு எழுந்துக்கணும், 9 மணிக்கு லொக்கேஷன் போகணும், 10 மணிக்கு போட்டோ எடுக்கணும், 11 மணிக்கு திரும்ப வீட்டுக்கு வரணும், திரும்ப 12 மணிக்குள்ள எடிட் பண்ணணும், திரும்ப 1 மணிக்கு ரெடி ஆகிட்டு ஒர்க்குக்கு போகணும். இந்த 100 days சேலஞ்சோட பாதி வேலை என்கிட்ட இருக்கு, மீதி வேலை உங்ககிட்ட இருக்கு. வாங்க ஃபர்ஸ்ட் டே போட்டோ ஷூட் போலாம். குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே புரிந்ததம்மா பெண்களுக்கு வந்தாட்டம். கொண்டாட்டம் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே புரிந்ததம்மா பெண்களுக்கு வந்தாட்டம். கொண்டாட்டம் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். ஸோ நம்ம டே 1 சேலஞ்சுக்கு வந்தாச்சு. நம்ம வந்திருக்க ஃபர்ஸ்ட் லொகேஷன் வந்து வடப்பள்ளி முருகர் கோவில். கொஞ்சம் தெய்வீகமா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் இந்த லொகேஷன் வந்திருக்கேன். நம்ம முதல்ல இந்த போட்டோ எடுக்கலாம். போட்டோ எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் ரொம்ப நாள் கழிச்சு கிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன திட்டாதீங்க. இதே மாதிரி இன்னும் பெட்டரான லொகேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் அந்த லொகேஷனுக்கு போய் எடுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until then, start a bye from Harini.